இவர் போய் உட்காந்து ஃபில்ம் எடுத்திருக்காரு. இவர் மேலதான் அயோக்கியத்தனம். அந்த பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க குற்றம். பொள்ளாச்சி இதுல வந்து அந்த பெண்ணு கத்துறா இந்த வீடியோவில், என்ன விட்டுடுன்னு கெஞ்சரா. பதவி இதை வச்சுக்கிட்டு மிரட்டி அவங்கள இது பண்ணாங்க. அங்க வந்து பெண் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்லுன்னா அதுல குற்றமா நீங்க எடுக்கவே முடியாது. தெரியாம எடுத்தாங்கிறது எப்படி முடியும்? அந்த பெண் போட்டு நிக்கிறத வந்து தெரியாம எப்படி எடுக்க முடியும்? யாரோ ஒரு பெண் சொல்லியிருக்காங்க, நிறைய பேருக்கு எடுத்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் எங்க? அவங்க ஏன் இதுவரை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆணால் எதுவுமே செய்ய முடியாது. மொத்தம் ஞாபகம் வச்சு, நான் செக்ஸாலஜிஸ்ட், அதை வச்சு சொல்றேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. பெண் வந்து ஒரு ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி சேலத்தை சேர்ந்த பெண்ணு மணிகண்டன் என்ற ஒருத்தர் வந்து என்னை ஏமாத்திட்டாரு, என்னை ஏமாற்றி வந்து தப்பான தொழில் ஈடுபட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பல பெண்களும் ஆபாச வீடியோக்கள் இருக்குது, பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் பாடியே இங்கே சேலத்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குங்க சார்? இப்போ அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருந்தபோது அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர் வந்து பெண்களோட இருக்கிறது அவர் பண்ணுற இதெல்லாம் ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டார். பேர் மறந்துட்டார் அவர், இந்த தலைவர் பேர். அதுக்கப்புறம் அவர் ஆளே காணாமல் போனார். அது அப்போ வந்து என்னை வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ளூ ஃபில்ம் எடுத்து விட்டுருக்காருன்னு. நான் கேட்டேன், அவர் எடுத்தார். சரி, அந்த பெண்கள் யாராவது உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்லைன்னாங்க. அது அவங்க பிரச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் போய் உட்காந்து ஃபில்ம் எடுத்திருக்காரு. இவர் மேலே தான் அயோக்கியத்தனம். அந்த பெண்கள் யாராவது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க குற்றம். அப்படி இல்லைன்னு தான் அவங்க பிரச்சனைலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி செக்ஸ் வச்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? பொள்ளாச்சி இதில் வந்து அந்த பெண்ணு கத்துறா இந்த வீடியோவில், என்ன விட்டுடுன்னு கெஞ்சரா. பதவி இதை வச்சுக்கிட்டு மிரட்டி அவங்கள இது பண்ணாங்க. அங்கே வந்து பெண் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் பொள்ளாச்சி ஜெயராமன் சபாநாயகர் அளவில் இருந்தவர். அவர் எல்லாத்தையும் மூடி மறைச்சு நிறுத்திவிட்டார். அதே தான் இப்போ இந்த சாத்தாங்குளத்தில் இந்த போலீஸ் அடித்து கொண்டுச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது வேற. எவ்வளோ நாள் கழிச்சு இதெல்லாம் பாலியல் விஷயத்தில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்லுன்னா அதில் குற்றமாக நீங்கள் எடுக்கவே முடியாது. ஆனால் இங்கே பாதிக்கப்பட்ட பெண் வந்து பெண்ணு சொன்னதுக்கு அப்புறம் இந்த பெண்ணுடைய கேஸை எடுக்கலாம். மற்ற பெண்களுக்கு இந்த பெண் பேசக்கூடாது. விருப்பம் இல்லாமல் எப்படிங்க ஒரு பெண்ணை போஸ்ட் கொடுக்க முடியும், வைக்க முடியும்? எப்படி 10 பேர் சேர்ந்து உரிச்சு போட்டாங்களா, எடுத்தாங்களா? எப்படி எடுக்க முடியும்? ஆனால் இவங்க என்ன சொல்லலாம், பல பெண்கள் நெருக்கமாக தொடர்பில் இருந்திருக்காரு, இருந்து தெரியாமல் எடுத்திருக்காங்க. வீடியோ தெரியாமல் எடுத்தாங்கிறது எப்படி முடியும்? அந்த பெண்ணை போட்டு நிற்கிறத வந்து தெரியாமல் எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுக்க முடியும்? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சீரியல் ஒன்று ஓடுது, ஒரு கேமரா வச்சுக்கிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன மினி கேமரா வைக்கலான்னு. இன்றைக்கி பல பேனாவிலேயே கேமரா இருக்குது, அதை வச்சு நம்ம எடுக்க முடியும். அதெல்லாம் இருக்குது இன்றைக்கி, அதெல்லாம் வசதிகள் இருக்குது. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் தடுத்து இது நிறுத்தணும். இவ்வளோ நாள் யாரோ ஒரு பெண் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு எடுத்திருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் எங்க? அவங்க ஏன் இதுவரை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணல? கிடையாது, ஒரு மிரட்டி வச்சிருக்காரு. இந்த ஆபாச படம் காமிச்சு பல வாட்டி அவரை வந்து அந்த பெண்களை வந்து தப்பா இவரும் யூஸ் பண்ணியிருக்காரு. பல பேர் விருந்தாக்கியிருக்காருன்னு அவங்க சொல்றாங்க சார். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எப்படி இருந்தாங்கன்னாங்க, எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சந்திச்சாங்க? இந்த கேள்வி எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆணால் எதுவுமே செய்ய முடியாது. மொத்தம் ஞாபகம் வச்சு, நான் செக்ஸாலஜிஸ்ட், அதை வச்சு சொல்றேன். புரியுதா? ஒரு பெண்ணை அவ்வளோ சுலபம் கிடையாது, அது ஞாபகம் வச்சு. ரெண்டாவது, ஒரு பெண்ணுன்னு ஒன்று இருக்கிறவரில் ஒரு ஆணுன்னு ஒன்று இருக்கிறவரில் இந்த குற்றங்களை நிறுத்தவும் முடியாது. பூ எங்கே அவ்வளோ அழகாக பூக்குது? ஏன்? கவர்ச்சி, மண்டை இழுக்கிறதுக்கு. உயிரில்லாத ஒரு விஷயத்திலேயே இந்த கவர்ச்சியை இது காட்டுதுன்னா எல்லா பூலையும் போய் முய்க்கிறது இல்லையே. அந்த வண்டோட வேலை என்ன? இந்த பூவில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்துகிட்டு போய் அடுத்த பூவில் வைக்குது. அது இல்லைன்னா காய் வராது. இந்த தென்னை மரத்தில் தேங்காய் வராது. அது மாதிரி தான் அந்த பால் உணர்வு இல்லைன்னாக்கா குழந்தைகள் பிறக்க மாட்டாங்க. குழந்தைகள் பிறக்கணும் மனித இனம் அழிஞ்சிடும். ஆனால் ஒரு பொண்ணோட அனுமதியோட பெற்ற அது நாகரிங்க. அனுமதியோட அனுமதி இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ நாள் இந்த விஷயம் வெளியே வரலையே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா வருஷக்கணக்காக நடக்கிற மாதிரி இருக்குது. வருஷக்கணக்காக அது தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்குது.
அப்படி இருக்கும்போது அவங்க யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணல. அப்போ நீங்க சொல்றதை பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான பெண்கள் அவர் தப்பு பண்ணியிருப்பார் போது. அது 50க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த 8 50 ஆபாச மேற்பட்ட வீடியோ. பெண்கள் ஒருத்தி கூடவா ஒரு தைரியம் இல்லாம போயிட்டு. ஆனா இவங்க இன்னொன்னு சொல்றாங்க, நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வந்து அந்த லோக்கல் போலீஸ்க்கு அந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆனா அந்த போலீஸ் வந்து அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கல, சும்மா கூப்பிட்டு மேட்டு அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கலாம், அது இருக்கலாம். இப்போ சாத்தாங்குளம் இது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் என்னாச்சு? பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பசங்க அவங்க போலீஸ் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்? அப்போ அரசியல் செல்வாக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதே தான் அண்ணாமலை வந்து அந்த தன்னுடைய கட்சி தலைவருடைய இது போட்டு இது பண்ணும்போது அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல, இவர் மேலே ஆக்ஷன் பேசாமல் இருந்துட்டார். அது இந்த கேஸ் இன்னொன்னும் சொல்றாங்க என்னங்கன்னா வந்து அவர் வந்து இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணல, அவர் சொந்த ஊர்ல சேலத்துல மளிகை கடை வச்சுட்டு காலம் அந்த கடையில வந்து சட்டத்துக்கு விரோதமா குட்கா பான் மசாலா இது மாதிரி கவர்மெண்ட்டுக்கு விற்கக்கூடாதுன்னு சொல்ல தடை பண்ண போதே புறம் வித்துட்டு இருக்காரு. இதை பத்தியும் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஆனா லோக்கல் போலீஸ் சப்போர்ட்டா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. மது விலக்கு எம்ஜிஆர் சீரியஸாக கொண்டு வந்தார். இப்போ எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகராக இருக்கார். சாந்தமலை வீடு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸுக்கு ஏற்ற அப்படி இருக்குது. இப்போ நீங்கள் அது பெரிய பங்களா ஆகிப்போச்சு. 2 பக்கமும் ரோடு, சின்ன 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 ரோடு, நடுப்பத்தில் எங்கள் காம்பவுண்ட் இருக்கும். மது விலக்கை சீரியஸாக கொண்டு வந்தாச்சு. எங்கள் அண்ணன் ஒரு நாள் வந்தார். யாரா நம்ம காம்பவுண்டு பக்கத்தில் ஒரு 5-6 பேர் என்ன பார்த்தாலும் உட்காந்துட்டு இருக்காங்க, யாரான்னாரு. சொன்னால் கோச்சிங் மாட்டியா இருந்தாங்க. என்னன்னாரு, சாராய வியாபாரம் நடக்குது. என்னது அப்படின்னாரு. யாரா நடத்துறது? போலீஸு. 5:30 மணிக்கு வா, வெளியில் வந்து நில்லு, 4 போலீஸ் வந்து வசூல் பண்ணிட்டு போகும். அஃபிஷியலாக காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. மது விலக்குன்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கள்ளச்சாராயம் வந்தே தீரும். நீங்கள் மது விலக்கை கொண்டு வந்தீங்கன்னா கள்ளச்சாராயம் காய்ச்சவனும் பண்டு குச்சி. நம்ம ஊர்ல மது விலக்கு கொண்டு வந்து ஏன் கத்துறானுங்க? கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கு தான். குற்றங்களுக்கு போலீஸும் உடந்தையா இருக்கு. போலீஸினுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. எந்த குற்றமா இருந்தாலும். எந்த குற்றமா இருந்தாலும். இப்போ எங்கள் ஊர் சேலம் இருக்குது. சேலத்தில் நீங்கள் சாராயத்தை நிறுத்தவே முடியாது. மலை சுற்றி மலை. காலையில் கரைச்சிட்டு எடுத்துகிட்டு மேலே போவாங்க. சின்ன சின்ன மலைகள், ஒரு 200 அடி உயரம் 300 அடி உயரம், அவ்வளோதான். பாறைகளாக இருக்கும். காலையில் காய்ச்ச ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் இறங்கி வருவாங்க. வந்தவுடனே போலீஸ் வாங்கிட்டு போயிடும். திடீர்னு ஏதாவது ரெய்டு வர்றாங்கன்னாங்க மேலேருந்து பாறை உருட்டி விட்டுருவாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா அதுக்கு அந்த அடிவாரத்தில் தான் எங்கள் தோட்டமெல்லாம் இருக்குது. சேலத்து மாம்பழம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் அங்கே தான் விளையுது. எப்படியோ தாத்தாவுடைய தோட்டம் தான். நாங்கள் அதை உரிமையை விட்டு கொடுத்துட்டோம், அது வேறு விஷயம். அந்த என்னடா நாங்கள் அவன் சாராயம் காய்ச்சா நாம் என்ன பண்ண முடியும்? இவனுங்க வயலில் வேலை பார்த்துட்டு பாதி பேர் சாராயம் காய்ச்சத்துக்கு மேலே போயிடும். அப்போது ஒரு ஆஃபீஸர் வந்தார், எஸ்பி, சூப்பர்ட்ட போலீஸ் சேலத்துக்கு. உலகத்தில் எங்கே வேணாலும் மது விலக்கை கொண்டு சாராயத்தை நிறுத்தி போடலாங்க, சேலத்தில் முடியாது. இயற்கை அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கள்ளுண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறாருங்க வள்ளுவர். காவல்துறை நினைச்சா குற்றங்கள் தடுக்க முடியாது. அது தடுக்க முடியாது. கள்ளுண்ணாமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுறாரு. என்ன அர்த்தம்? அன்னைக்கே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராமர் சீதை என்ன பண்ணாங்க? இது இந்திரலோகத்தில் என்ன கிடைக்குதுங்கிற அசுரன்னாக்கா என்னன்னு தெரியுமா? அசுரன்னா என்னன்னு தெரியும், தேவர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சுறாபானங்கிறது சாராயம். சுறாபானம் குடிக்காதவன் அசுரன், தெரியுதா? குடிக்கிறவன் தான் கடவுள். அசுரர்கள் வந்து தண்ணி அடிக்காதவன், சாராயம் குடிக்காதவன், அதான் ஆசுரன். சுறாபானம் குடிக்காதவன், குடிக்கிறவன் கடவுள். இந்திரன் வெள்ளம் வந்து தண்ணி அடிக்கிறவன். அதுதான் இந்து மதம். புரியுதா உங்களுக்கு? அதனால் இதெல்லாம் வந்து இன்னொரு கேள்வி உங்களுக்கு பார்த்து கேட்குறேன். இந்தியாவில் மதுவிலக்கு இல்லாத ராஜ்யம் எது? மதுவிலக்கு மது குடிக்கக்கூடாதுன்னு தடுத்து இருக்கிற மாநிலம் எது? குஜராத்தில் போர்பந்தலுங்கய்யா. சரிங்க. குஜராத் ஒன்று. வேற எதுவும் சொல்ல குறிப்பிட்டு சொல்ல முடியாது. குஜராத் எங்கேயுமே இல்லை. விழுப்புரத்தில் குடித்தா தப்பு, பாண்டிச்சேரியில் குடிக்கலாம். தேக்கடி தாங்க இருக்கிறதுலே விசேஷம். தேக்கடி இப்படி இருக்கும், ஒரு நடுமத்தில் ஒரு ரோடு. அந்த ரோடுக்கு அந்த பக்கம், அது சின்ன ரோடு, ஒரு 10 அடி அகலம் உள்ள ரோடு. அந்த பக்கம் வந்து கேரளா, இந்த பக்கம் தமிழ்நாடு. இவன் கேரளாவில் குடிச்சுட்டு
மயக்கடிச்சு தமிழ்நாட்டில் விழுந்தான்னு வச்சுக்கோங்க, பாதி உடம்பு தமிழ்நாட்டில் இருந்து அந்த பாதி உடம்பை கைது பண்ணலாம். ஐயா இப்போ சட்டம் வந்து எடுத்துக்கிட்டு மாறுது, ஓகே. ஆனா இங்க முடியாதுங்க. சட்டப்படி சில விஷயங்கள்ல எல்லாம் நீங்க தடுக்கவே முடியாது. ஆனா இங்க கைது செஞ்சிருக்காங்களே மணிகண்டன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதனால இனிமே இது நின்று போயிடுமா? அதங்க நின்னு போயிருமா இல்ல நடவடிக்கை எடுப்பாங்களா? என்ன நடக்க போகுது அடுத்து? நின்று போயிடுமா? இப்ப காலையில் எடுக்கிற பேப்பர் மொதல் பேஜ் கடைசி பேஜ் உள்ள 60 வயசு கிழவர் கற்பழித்தார், 90 வயசு கிழவி கற்பழிக்கப்பட்டார், பாலியல் தொந்தரவு செய்தார், எல்லா பேஜிலும் தான் இருக்கு. ஆணையம் பண்ணி பழக விட்டுட்டோம். ஒரு காலத்தில் பெண்கள் வேலைக்கு போகலை, வீட்டில் இருந்தாங்க, பார்க்குறதே கஷ்டம். இன்றைக்கி ஆண்களை வெளியே பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து எல்லா இடத்துலையும் பழகிறாங்க. அப்படி நான் கல்லூரியில் வேலை பார்க்குறேங்க. என்னுடைய மாணவி ஒருத்தி வந்து ஒரு மாதிரி பழகிட்டு இருந்தது. நான் வந்து கூப்பிட்டு கேட்டேன், நான் பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லிட்டோமா அப்படின்னு. அவங்க பேரண்ட்ஸ் வந்தாங்க, உங்களுக்கு என்னங்க போச்சுன்னா, என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அவ்வளோதான், நம்ம வேலை ஓவர். அந்த பொண்ணு சொல்லுது, சார் இன்னும் உங்கள் காலத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? வாங்க காட்டுற காலேஜில் என்ன நடக்குது பாருங்க. இதெல்லாம் அந்த காலங்க. இன்னும் நீங்கள் 10ஆம் பசலித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி தொட்டு பேசுறதும் அடித்து பேசுறதும் துரத்திக்கிட்டு ஓடுறதும் சர்வசாதாரணமானது. ஒன்றுமில்லைங்க, நான் காலேஜில் படிக்கும்போது, மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது, என் பேர் காந்தராஜுங்கிறதுனால இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் உட்கார வைப்பாங்க. அதனால் பெண்கள் ஃபஸ்ட்டு 2 rows உட்காருவாங்க, 3rd row இருந்து ஆம்பளைங்க. நான் என் பேர் முதல்லையே வர்றதுனால நான் வந்து 3rd row பெண்கள் அடுத்த ரோவில் நாங்கள் உட்காந்துருப்போம். கேலரி மாதிரி இருக்கும் கிளாஸ். ஒரு நாள் என் பேனா கீழே விழுந்துருச்சு. முன்னாடி விழுந்தவுடனே அந்த பொண்ணு, அந்த முன்னாடி இருந்த அந்த பொண்ணு எடுத்து இப்படி கொடுத்துச்சு, தேங்க்ஸுக்கான ஷோ கேன்னுடுச்சு. நடந்தது இவ்வளோ தான். ஜனார்தனன் என் கூட கிளாஸ்மேட் இருந்தான், ஜனார்தனன் பக்கத்தில் வந்து. ஹாஸ்டலுக்கு நான் போகிறேன், ஆள் மாற்றி ஆள் வந்து கை கொடுக்குறாங்க, பிடிச்சிட்டாம என்னடா நான் பேனா விழுந்துதான் எடுத்து கொடுத்தாளா, தேங்க்யூன்னையோ அவள் அப்படியே ஓகேன்னாலும் என்ன இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பேசிக்கிறாங்க. இவன் ஜனார்தன் பார்த்து வழக்கமாக என்னை பார்த்து சட்டை பண்ணாத வாட்ச்மேன் அன்றைக்கி குட் மார்னிங் அடிக்கிறான். என்னன்னாக்கா எனக்கு லவ் கிடச்சிருச்சான். எங்கள் காலம் அந்த மாதிரி. ஐயோ நிறைவான கேள்விங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா வந்து தப்பு நடக்குது வந்து பெண்களும் மட்டும், ஆண்களும் அது உடனடியாக சில நேரங்களில் இருந்துடுறாங்க, அது ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரி பெண்களுக்கு எதனா குற்றச்சம்பவங்கள் அதிகமாக ஆகிட்டு தான் இருக்குது. தடுக்க என்ன பண்ணணும்? எப்போ தடுக்க முடியாதுங்க. மனித இனம் நீடிக்கணும்னாக்க, ஒரு இனம் நீடிக்கணும்னா செக்ஸ் உணர்வு இருந்து ஆகணும். ஆனால் அதுக்கு லிமிட் ஒன்று இருக்குங்களா, எங்கே எது பண்ணணும் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது, அவ்வளோதான். இல்லை சட்டங்களை கடுமையாக்கினா இந்த மாதிரி சட்டங்களை கடுமையாக்கினாக்க குற்றங்கள் அதிகம் ஆகும். நான் தான் இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஆமாம், மதுவிலக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து தீரும். பாலியல் வழக்குகள் வந்து ஒரு தடவை என்ன பண்ணாங்க தெரியுங்களா, டெல்லியில் வந்து விலை மாதர்கள் வந்து ஊரில் வந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் வந்து எங்கள் உடம்பை விற்கிறதுனால தான் கற்புள்ள பெண்கள் கற்போடு இருக்க முடியுது. அவன் வெளியூருக்கு வர்றான், அவனுக்கு செக்ஸ் ஆசை வரும்போது நாங்கள் இல்லைன்னாக்கா குடும்ப பெண்களை அவன் கற்பழிப்பான். அப்போ நீங்கள் சொல்கிறப்ப அதேமாதிரி நடைமுறைக்கு தமிழ்நாடும் கொண்டு வரணும் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை? தமிழ்நாடுன்னு நான் சொல்ல, உலகம் முழுவதும் கொண்டு வரணும்ன்றீங்க. அவ்வளோதான். சரி சரி, உலகம் முழுவதும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் அதை பெருசாக எடுத்துக்கிறீங்க? மதுவிலக்கை கொண்டு வான்னு சொல்லி போராடுற ஒரே இது மாநிலம் வந்து தமிழ்நாடு. கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சற ஊர் தமிழ்நாடு. சரி சரி, வேற எந்த மாநிலத்திலேயும் அது பெங்களூர்ல சண்டை நடக்குதா, மதுக்கடை 3 சண்டை நடக்குதா? பாண்டிச்சேரியில் நடக்குதாங்க, உங்க ஊர்லயே இருக்குது. திருத்தணியில் குடிக்க முடியாது, திருப்பதியில் குடிக்கலாம். அப்படின்னு பார்த்தா மும்பையில் ரெட் லைட் ஏரியா இருக்குங்க சார், ஆனால் அங்கேயும் குற்றச்சம்பவம் நடக்குது, பாலியல் ரீதியான குற்றச்சம்பவம் நடக்குதுங்க. குறைக்கத்தான் முடியும், குறைக்கத்தான். ஓ சரி, நிறுத்த முடியாது, அவ்வளோதான். சரி, நன்றிங்க. தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.
ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.